Hello, welcome back to my channel. In today's video we'll see how to make this beautiful plant wall using paper. Would you believe if I said I made all of this from paper and some natural materials like branches and twigs? This is the empty space I had at home. Sadly, I never get lucky with growing indoor plants successfully. Okay, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப பேசிக்கான மெட்டீரியல்ஸ் தான். இது வந்து ஒரு plywood board that I had lying around my home for a while. அது எந்த ஒரு கம்மோ பைண்டிங் ஏஜென்ட்டோ இல்லைனா நெயில்ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் just I gently pushed it inside that space so it stayed. நீங்கள் செய்யும்போது either எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணலாம் or you can just fix it and then you can start working on it. இந்த மாதிரி mossy green beautiful plant wallக்கு தேவையான இதில் வந்து thermocol தேவை. This is styrofoam or thermocol pieces. இதில் old packing materials இருந்துச்சுன்னா அதிலிருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க or you can also buy from shops. Each and every single things that I made for this plant wall, I made it from scratch. இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் லெஃப்ட் ஓவர் பேப்பர்ஸில் பண்ணது தான், ஜஸ்ட் ஸ்க்ராப் பேப்பர்ஸ். எப்போவுமே பெரிய கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது அதிலேருந்து கீழே விழுகிற துகள்கள் எடுத்து அதில் நான் பண்ணது தான். அதை இந்த தெர்மோகால் இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுங்கள். பேஸ் கலர் எது வேணாலும் கொடுக்கலாம். ஐ ஹவ் கிவன் லைக் அக்ரிலிக் பெயிண்ட். ஐ ஹவ் பெயிண்டட் green and yellow. You can either leave it white or you can paint the entire thing. It's up to you. Stick these grassy filler leaves onto the dome surface. நம்ம தெர்மோகாலில் செஞ்சு வச்சுருக்கிற இந்த டாம் சர்ஃபேஸில் நீங்கள் அந்த மாதிரி அழகாக ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ பக்கத்தில் ஸ்டிக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே பேக்ரவுண்டுக்கு கலர் கொடுத்துட்டு ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் தூரத்தில் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பேப்பர் வில் கிவ் யூ மாசி டெக்ஸ்சர். நல்லா பாசி பிடிச்ச மாதிரி பாறைகள் இருக்கணும் அந்த மாதிரி இருக்குன்னா சின்ன ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பேப்பராக வெட்டிக்கோங்க. Create various textures that we see in nature. We can use wood shavings like I am doing right now. Using a brush, apply glue onto the surface and then sprinkle these wood shavings or wood dust over the thermocol. மரத்தூள் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாம் யூ கேன் பெயிண்ட். gently press the wood shavings down to help them stick onto the surface. Check out the links below in the description to make these paper plants. They are very simple to make and looks very cute. Now since it has flexible wire as the stems, we can easily poke this onto the surface and easily attach them onto the surface. இந்த மாதிரி தெர்மோகாலோ நீங்கள் கார்ட்போர்டு யூஸ் பண்ணலாம். தெர்மோகால் தான் வேணுமானா அப்படி கிடையாது. கீழே சர்ஃபேஸ்க்காக நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணலாம். நெருக்கமாக இந்த மாதிரி ஒட்டிக்கவோ இல்லைன்னா அட்டாச் பண்ணிடலாம். நிறைய பிளான்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு வச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ணும்போது நல்லா நெருக்கமாக வைக்கும்போது ரொம்ப அழகாக அந்த ஒரு ராக் மேலே பிளான்ஸ் வளர்ந்துருக்க மாதிரி டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு செவரில் மாட்டுறது மாதிரி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சு வச்சுட்டு மொத்தமாக ஒவ்வொன்றாட்டு we are going to stick onto it. ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இங்கே காட்டியிருக்கேன். If this video is too fast for you to follow, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த வீடியோ போய்ட்டு இருந்தா please comment below on what you think and please subscribe to my channel if you think these ideas are awesome. ஒரு ப்ரோ டிப், ரியலிஸ்டிக்கான லுக்குக்கு நிறைய ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். attach more plants and leaves onto the surface and you will get some realistic looking rocks and plants. இந்த பர்டிகுலர் பிளான்ட் வால்க்கு நான் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். Now this is another shape that I made. Now for this இந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். நான் இந்த green roses, green flowers எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். I love this green shade so much. I couldn't stop recording once I started making these. I took lots and lots of pictures in between. All you need is a base like this
Then using an acrylic paint you can cover it up. Lighter cover panna podum, paint panna podum. Then the next step is to make as many flowers that you like. புல் பூண்டுகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடிகள் எல்லாம் இந்த மாதிரி பேப்பரில் பண்ணிடலாம். ப்ளீஸ் ரெஃபர் டு மை other videos so you know how to make these filler leaves and flowers. இன்னும் நிறைய நான் பண்ணுவேன். My baby's little grabby hands started pulling everything out. It was definitely challenging to make all of this with her running around, but it was not impossible. கண்டிப்பாக இது சேலஞ்சிங்காக தான் இருக்கும் எல்லாருக்குமே குட்டி குழந்தைங்கள வச்சுட்டு. பட் ஸ்டில் ஐ ரியலி லவ்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். நான் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன லீவ்ஸ் இதெல்லாம் நான் அப்படியே போக போக பார்ப்பேன், வச்சு பார்ப்பேன் இது எப்படி வருது, எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு போகலாம். இதில் நடுவில் ஒரு ஓட்டை இருந்த மாதிரி இருக்குது. there is a little gap in the middle flower. You can fill it up with small pollen grains later on. I wanted to fill it up with some nice glittery pollens, that's why I left the space like that. This is another beautiful mossy looking component that I made for this plant wall. For this, take any round shape or any shape of thermocol base, and then on top of it stick some balls of styrofoam like this. I don't know how to say styrofoam or thermocol. I don't know properly what it is called. I'm just going to go with thermocol. That's what we call it locally. So cut some balls out of it and then stick it onto the surface like this. Make sure it doesn't budge an inch, and then take a piece of crepe paper, cut out strips from it. சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் பேப்பராக வெட்டிக்கோங்க. ஒவ்வொரு காம்பனண்ட்டும் நான் இதுக்கு வித்தியாசமாக பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெரிய பிளான்ட் வால் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ஆனால் ஒரு க்ரீன் தீம்டாட்டு பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் கூட வச்சு இந்த க்ரீன் வால் பண்ணலாம். பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கீப் த color to a minimum. I'm going to just use green and see how it looks. Now just loosely pack it up like this between your fingers. உங்களுடைய விரல் இடையில் இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்காமல் இந்த மாதிரி ஒரு கர்வ்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா it will look like this. And then இதை அப்படியே திருப்பி பிடிச்சிட்டு க்ளூ கன் அப்ளை பண்ணி இல்லைனா ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்கன்னா it will take some time to dry off. So using a glue gun is very good choice. And please be careful with kids running around. It can burn their fingers, yours too. So please be very careful while using glue gun. It is a bit challenging, but it is not impossible. So please be careful. இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு நீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் முடிக்கும்போது it will look like a mossy green, very cute, like எங்கள் தமிழில் வந்து வல்லார கீரை சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் மழை காலத்தில். it looks like that. Now this is another method of making these components. எல்லாமே வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். பட் வெரி சிம்பிள் மெத்தட் தான். முன்னாடி ப்ரீவியஸாக நான் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸையும் போய் செக் அவுட் பண்ணிங்கனாலே தெரியும் இந்த கிராஸ் எல்லாம் எப்படி பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக பேப்பர் அப்படி மடக்கி வச்சு பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயிட் பார்ட்டை நீங்கள் வந்து அழகாக ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் பிளாக்காக இருக்கலாம், ப்ரௌனாக இருக்கலாம். இட் டசன்ட் ஹாவ் டு பி எவ்ரிதிங் டசன்ட் ஹாவ் டு பி இன் அ சர்டன் வே. யூ கேன் கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் நேச்சர். இந்த மாதிரி மெதுவாக அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு ப்ரஷ்ஷோ இல்லைனா உங்கள் ஃபிங்கர்ஸோ வச்சு இப்படி நல்லா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அது அழகாக ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கலரில் இந்த பர்டிகுலர் பேப்பர் இது டியூப்ளெக்ஸ் பேப்பர் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சைடும் ஒரு கலரில் இருக்கும். ஸோ உள்ள கலர் அது லைட் ஷேட் வெளியில் தெரிகிறது மாதிரி இந்த மாதிரி ஒரு பென் வச்சு இந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டிங்கன்னா இட் வில் லுக் வெரி வெரி க்யூட் அண்ட் வெரி நேச்சுரல். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒன்ஸ் கவர் ஆன பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு கூட டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி இடையில பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நான் பண்ணும்போதே ஐ வுடன்ட் லைக் சர்டன் டைம்ஸ் when I do these crafts I won't like the effect. So it is very easy to change. So it is very satisfying to watch as well.
இயற்கையை ரசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளேயே அப்படி பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக செஞ்சு வச்சிடலாம். Now even if you don't have so much money, this is very easy to make using these methods. Materials required are very simple ones like paper, boards and thermocol. Taken some foam sponges like this and then I tore it apart. இதெல்லனாலும் இதே மாதிரி தெர்மோகாலே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆக்கிட்டு I am going to stick them on to a pizza box cardboard. Take a piece of cardboard from old pizza boxes or anything and then stick these foam sponges onto the surface. This is for some added mossy texture for my wall art. I love moss, but moss ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறதுனாலையும் இப்போதைக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு I thought I will make some mossy textures using my own creativity. இது மாதிரி நீங்களும் ஈஸியாக பண்ணலாம். அப்படியே மாஸ் எஃபெக்ட்லேயே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டு கூரைகள் மேலெல்லாம் வளர்ந்துருக்கிற அந்த பாசி தான் மாஸ்ங்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கலர், அதோட எஃபெக்ட், அதோட ஸ்பஞ்சினஸ் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இங்கே கொண்டு வர போகிறோம். நான் யூஸிங் acrylic paint. You can use any color that you like. You can have different shades of green on it. நான் எப்படி ஒரு ஆர்ட் பண்ணுவோமோ just like that I did, like under painting நம்ம கொஞ்சம் டார்க் கலர்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறமா you get to your highlights the same way. இந்த மாதிரி வந்தது. ஸோ இந்த கேப்ஸ் இடையில இருக்கிற கேப்ஸ் எல்லாம் I will fill it up with paint until I'm satisfied with how it looks. இது ஒரு mountainy moss filled mountains மாதிரி இருக்கிறது, ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கிறது, ஒரு மலைகள்லாம் எனக்கு அது மாதிரி தோணுச்சு. அண்ட் இந்த மாதிரி கூட இடையில நீங்கள் தனி different shades of greens தான் யூஸ் பண்ணியிருக்கேன். some were very good, like very dark, and some are lighter ones. இது ஒரு பேக்ரவுண்ட் தான். now that everything is ready, நான் different components பண்ணியிருக்கேன். இது பத்துமானலாம் தெரியாது, but as I glue them onto the board I'll know. இந்த மாதிரி எத்தனை வேணாலும் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஐடியாஸை யூஸ் பண்ணி இப்படி செய்யும்போது அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, அது பத்தலைன்னா கூட நம்ம நிறைய செஞ்சிடலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். பெயிண்ட் இட் கம்ப்ளீட்லி. ஒரு லைட் க்ரீன் பேஸ் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். அதுக்காக ஐ ஹவ் டேக்கன் டார்க்கர் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன், லிட்டில் பிட் ஆஃப் ப்ளூ அண்ட் yellow. Paint it completely, covering the base. For this particular wall art I am using a lot of different variations and showing you all different ideas of how you can make the colors pop and your plants look more realistic and beautiful. இது எல்லாத்தையுமே நான் காட்டுறதோட ரீசன் என்ன அப்படின்னா, இது ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வித்தியாசமாக பண்ணலாம். இப்போ நான் மொத்தமாகவே இதே ஒரு இது பண்ணாமல் நான் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாட்டு ஒரு பேஸ் வந்து ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் வச்சு காமிச்சிருக்கேன். பட் தட் இஸ் வை ஒரு ரியலிஸ்டிக் லுக் இருக்குது, ஒரு நேச்சுரல் லுக், ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணி நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ஐடியாஸ் கிடைக்கும். இந்த பேஸுக்கு தெர்மோகால் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. கார்ட்போர்ட் பீசஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்படி கம்ப்ளீட்டாக கவர் ஆகி ட்ரை ஆன பிறகு இப்படி இருக்கும். சப்போஸ் ட்ரை ஆகாமல் தொட்டிங்கன்னா என் விரல்கள் வந்து கலர் பிடிச்சிருச்சுல அந்த மாதிரி இருக்கும். So there are little gaps that are left without any paint on it, but that's okay. In our plants we are going to add plants on it, so that's fine. So in the color background ku woody shapes of embellishments nalla irukum. For that purpose I have collected little cotton pods. Actually my sister-in-law collected all this. அவங்களோட ஹம்பிள் பர்மிஷன் கேட்டுட்டு ஐ எம் யூஸிங் இட். ஸோ இந்த பீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையானது நல்ல ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் சிசர்ஸ், அதுக்கப்புறமா some cotton pods or woody embellishments. Just to give you an idea of how you can cut these paper, I'm just using a zigzag pattern
இந்த மாதிரி ஜிக்ஸாகாக கட் பண்ணும்போது இந்த மோர் ரியலிஸ்டிக் லுக்கிங் கிராஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கட் அவுட் பேப்பர் in this manner to get more realistic looking grass. இந்த கட்ஸில் கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக பண்ணி நடுவில்லாம் குட்டியாகவும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது லென்த்தியாகவும் அந்த மாதிரிலாம் கட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது கிடைக்கும். ஸோ இப்போ நான் இது செய்ய போகிறது இந்த மாதிரி கிரெப் பேப்பரில். இப்போ உங்களுக்கு கிரெப் பேப்பர் டியூப்ளெக்ஸ் பேப்பர் இருக்குது, நிறைய யூஸ் பண்ண நிறைய தேவைப்படுது அப்படிங்கிற டைம் நிறைய இல்லை அப்படிங்கும்போது ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேப்பர் சேவ் ஆகும். இந்த குட்டி குட்டி ஷேவிங்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருங்க. நல்லா அந்த குட்டி குட்டி ஷேவிங்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவேன். இந்த கீழே விழுதில் அந்த பேப்பர் ஸ்க்ரேப்ஸ் எல்லாம் எடுத்து அதை நான் தனியாக வேறு ஒரு தெர்மோகால் மேலே ஒட்டி அதை கூட நான் பேஸாக யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் வுட் ஷேவிங்ஸ் ஆர் எனிதிங் யூ கேன் யூஸ் திஸ் as well. மோஸ்ட்லி நான் வந்து கிராஃப்ட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வைப்பேன். இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் பாட்ஸ் இது என்னோடய சிஸ்டர் இன் லா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எப்படின்னா இந்த நேச்சுரல் பிரான்ச் ட்விக்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் பண்ணும்போது பேப்பரில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரியலான திங்ஸ் லைக் நேச்சுரல் பிரான்ச்சஸ், நேச்சுரலான ட்ரைடப் லீவ்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் இது எப்படி இருக்குன்னுட்டுனா, நல்லா இருந்ததுன்னா நான் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணி add more flowers or leaves that you like. இதில் you can even put different colors of plants. Now I'm going to make some grass using paper and I'm going to stick it on the surface. இந்த மாதிரி கிராஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஒரு சிசர்ஸை வச்சு if you can curve them like this, it will stay as natural as possible. For these wall arts, glue gun will be your best friend. நிறைய க்ளூ ஸ்டிக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஹாட் க்ளூ கன்னா உங்களுக்கு டக்குன்னு அட்டாச் ஆகிடும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வெயிட். 1-2 பாட்ஸில் உடஞ்சிருக்கும், பட் அது கூட க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். add any number of flowers or leaves or grass types, புல் பூண்டுகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள எந்த பேப்பரில் செஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இங்கே இது எல்லாமே நான் பேப்பரில் தான் செஞ்சேன், எக்ஸப்ட் அந்த நேச்சுரலாக நான் யூஸ் பண்ண பாட்ஸ் தவிர. சில வேலைகளில் நீங்கள் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ண இடத்துல வந்து அது பிடிக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா அதில் ஒரு சின்ன கேப் இருக்கும். பட் அது பரவாயில்ல, நீங்கள் வேறு வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு தென் யூஸ் கம் ஆர் க்ளூ டு ஸ்டிக் தெம் ஆன் டு த சர்ஃபேஸ். இந்த மாதிரி பரப்பளவு நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே லான் மாதிரி பண்ணலாம். For this particular piece, I am using paper grass, paper plants, paper flowers and natural pots together. இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பேப்பரில் செஞ்ச புல், பேப்பரில் செஞ்ச பூக்கள், பேப்பரில் செஞ்ச செடிகளெல்லாம் செஞ்சு வச்சு இதை அப்படியே அட்டாச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். Here you can see that I make them as I go along with. முன்னாடியே செஞ்சு வைக்காமல் கூட அப்பப்போ செஞ்சு கூட ஒட்டிடலாம். நான் இதை அப்படி தான் பண்ணேன். ஸோ இதை வந்து அந்த பாட்ஸை சுற்றி கொஞ்சம் டார்க் க்ரீன் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பாட்ஸ் வந்து நல்ல அழகாக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் நல்ல டார்க்கான க்ரீன் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஆல் அப் டு யூ. நீங்கள் வச்சு பார்த்து செய்யலாம். அந்த ப்ரோக்கன் பாட்ஸ் எல்லாம் அங்கே அதுலேயே அட்டாச் பண்ணி பார்க்குறேன் நான். ஸோ அது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஐ ஆம் அட்டாச்சிங் தேட் இன் தேட் பர்டிகுலர் பிளேஸ். சமயங்களில் நான் வச்ச இடம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நான் எடுத்துருவேன். எடுக்கும்போது அதில் ஒரு சின்ன கேப் ஃபார்ம் ஆகும். அது பரவாயில்ல, பிகாஸ் எனிவேஸ் நம்ம திருப்பி வேறு ஒரு பிளான்ட் வச்சு ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ஃபைன்.
சில சமயம் நான் லைட்டர் ஷேடை வந்து வெளியில் வச்சுட்டு டார்க்கர் ஷேடை உள்ளே வச்சு பண்ணுவேன். நான் இதில் வந்து அந்த டார்க்கரை வெளியிலையும் உள்ளுக்கு வந்து கொஞ்சம் அந்த லைட் ஷேட் தெரியிற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி புல்லு பண்ணும்போது மேக் ஷுர் டு பெண்ட் தோஸ் லீவ்ஸ் அண்ட் ஸோ தட் யூ இந்த மாதிரி கர்வ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா இட் வில் கிவ் அ நேச்சுரல் லுக். எல்லாம் ஒரே மாதிரி பண்ணாமல் வித்தியாசமாக நம்ம அட்டாச் பண்ணும்போது நீங்கள் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் பார்க்கும்போது இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ please use this idea to make your wall beautiful, and please comment below on what you think. So it looks like this. Now I'm adding more plants to it. I'm seeing how it looks on the board and I'm going to attach it with the glue gun. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பேஸ் வந்து 2 or 3 பேஸஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பிளான்ட் ஒரு பேஸில் வைக்க பிடிக்கலன்னா இன்னொரு தெர்மோகால் பீஸில் வைக்கலாம். ஸோ மேக் ஷுர் டு ஹாவ் 2 or 3 thermocol bases. There is a nice shape forming. This is how it looks at this point. Add more leaves and grass. On the surface of the dome, try to mingle both plant and the grass together to get that natural landscape texture. For the landscape to look more attractive, make shorter grasses and longer grass. While making grass blades, curl them with the scissors so the curls will stay intact and the blades of grasses will look more natural. This can be used to cover up large spaces quickly. அப்படியே லூஸாக அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற மாதிரியே அந்த கேப்ஸ் இருக்கிறதோடு அந்த லூஸாக பேக் பண்ணி இப்போது இந்த இன்னொரு எண்டில் க்ளூகன் அப்ளை பண்ணி மறுபடியும் சொல்கிறேன், க்ளூகன் அப்ளை பண்ணும்போது பி வெரி கேர்ஃபுல். It will be very hot and it can burn your fingers, so please be very careful while using it. I'm going to glue this onto the dome surface that I have created earlier. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அதை சுற்றி வச்சு பாருங்கள், எங்கே உங்களுக்கு வச்சா அது ஆப்டாக இருக்கும்னு பார்த்துட்டு அங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த புல்லெல்லாம் நடுவுலையும் இந்த அந்த ஸ்லைடு அந்த ஸ்லோப்பில் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஐம் பிளேசிங் இட் இன் தட் edge portion. For the realistic look, using your fingertips or the pointed edge of scissors, curl the edges of the leaves. Realistic watercress leaves மாதிரி இருக்கும். I will show you momentarily how it looked after I completed this. எவ்வளோ லூஸாக அந்த டெக்ஸ்சர் மாறாமல் விரல்கள் இடையில பிடிச்சி அதை ஒட்டுறீங்களோ அவ்வளோ அழகாக அது வரும். நல்ல ஒரு மழை காலத்தில் பார்க்குற கீரை மாதிரி அப்படியே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வரும். அது ஃபைனலாக எப்படி இருந்ததுன்னு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். பொறுமையாக இருந்து பண்ணுங்கள். இதை பேஷன்ஸ் இஸ் த கீ. இப்போ இந்த டோமில் கூட நான் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன், எனக்கு பிடிக்காதனால ஐ புல்ட் இட் அவுட். ஸோ அதனால தான் அந்த வெள்ளை கேப்ஸ் இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஃபில்லர் ஃப்ளவர்ஸோ லீவ்ஸாக யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். curl the little petals to make it more natural. Moving on to the next, this is a nice little flower that I made using green paper, green crepe paper. I painted little bit of metallic gold over it to make little difference and to make it bit more shiny. Just a single flower. I started making another plant to place on this landscape. So I cut out 2 centimeter length of leaves, round leaves. These are not petals, these are leaves. I attached them onto the flexible wires using glue. சின்ன ரவுண்ட் ஷேப் இலைகளை வெட்டிட்டு இந்த மாதிரி கம்பியில் ஒட்டிடுங்க. கம்பிக்கு மேலே நான் வந்து ஃப்ளோரல் டேப் போட்டிருக்கேன். ஸோ அந்த கம்பி பார்ட் தெரியாது, க்ரீன் கலராக தான் இருக்கும். அப்போது இன்னும் கொஞ்சம் இயற்கையில் நம்ம பார்க்குற செடி மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 6-7 லீவ்ஸ் போட்டுட்டு சின்னதாக கூட பண்ணலாம், இல்லை பெருசாக கூட பண்ணலாம்.
I made 10 of these. These are like 7 to 10 centimeters in length. This is how this patch looks with attached flowers, pots, a beautiful red croton, and now paper plants. Without applying glue, we can just attach and see how it looks, and then go forward with attaching them permanently on the surface. எந்த இடத்துல அட்டாச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த சர்ஃபஸ்க்கு மேலே வச்சு பார்த்துட்டு அப்புறமா நம்ம க்ளூ போட்டு அட்டாச் பண்ணிடலாம். நான் இப்படி செஞ்சு வச்சுருக்கேன். Let me just keep it aside and make the next embellishment for our wall art. I prefer to add more leaves to the landscape. So for that purpose, I am taking a previously made craft, cut out those flower and just using these leaves. I'm going to make it a little bit shorter. For making a fresh blade of grass, you can use any type of paper, fold them into 4 or 8 and then cut them horizontally in a slender manner as shown in the picture. ஒல்லியா லாங்கா கட் பண்ணிக்கோங்க. and then அந்த எட்ஜஸை அந்த ஃப்ளெக்சிபிள் வயர்ஸில் கம் வச்சு ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டும்போது அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். யூ வில் ஹாவ் அ மோர் ரியலிஸ்டிக் அண்ட் வெரி நேச்சுரல் லுக்கிங் கிராஸ். Here is another variation of making a small landscape. I'm using 3 green flowers, few grass and a plant to decorate a small piece of thermocol patch.
Now here's another structure that I made using those cotton pots. Few plants using paper. Now what I'm going to do is use acrylic golden color to give it a bit of shine so that the colors will pop and the plants around it will look more luscious. பெரிய பெரிய பீசஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மால் பேச்சஸும் செஞ்சு வச்சிட்டோன்னா இருக்கிற குட்டி குட்டி எம்டி ஸ்பேஸஸை ஃபில் பண்ணலாம். இப்போ தேக்கு மரத்தில் நான் கொஞ்சம் இந்த மாதிரி ட்விக்ஸ் கீழே விழுவில் அதை நான் பொறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் கோல்டன் கலர் கொடுத்து அதை பெயிண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். Let it dry. Meanwhile, நான் செஞ்சுருக்க இந்த பேட்டர்ஸை எடுத்து வச்சு பார்க்குறேன். எனக்கு I want to see the result. But there is still more to go. இப்போ எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு again I checked on the twigs which I have painted earlier. Check if the paint has dried off. This can be used to give all of these leaves some realistic look and feel. இந்த மாஸ் மாதிரி பண்ணியிருக்க இடத்துலலாம் இதை இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் அது மற்ற இது எல்லாமே ரொம்ப அழகாக தெரியும். Now these are the patches. They are ready to be used in our final board. இடையிலலாம் நான் விட்டுருக்க அந்த கேப்ஸ் அந்த பேட்சஸ் எல்லாமே இட்ஸ் ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் போர்டில் அட்டாச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஸ்பஞ்சஸில் பண்ண மாஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். பேப்பர் foam sponge இதுகளை வச்சே நான் செஞ்சுருக்கேன் இது எல்லாமே. If you find this video interesting and if you love it, please give me a like and support my channel. It would encourage me a lot to make more videos like these. Now let's start to attach them onto the main board. A little earlier I had tested where I wanted to keep each and every single piece on the board, so I'm just going to go with attaching them in that place. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் செக் பண்ணேன் எது எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் எல்லாத்துக்குமே நான் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இப்போ வரல. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய தன்னால் we will have that in our mind. இப்போது I'm just going to see how each one will look on the board. நான் மேலே அதில் ஒன்று வச்சுட்டு அந்த கார்னரில் கீழே ஒன்று இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். நடுவில் ஒன்று வைக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. பார்க்கலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை எடுத்துடலாம். ஏன்னா ஒன் சைட் ஆஃப் த pizza boxes will have a plastic wrap around it, so it will be very easy to pull it off. இப்போது இந்த thermocol pieces மட்டும் கரெக்டாக பேஸ்ட் பண்ண பாருங்கள். because when you take it off, some amount of thermocol will come off. That won't look good. So in the yellow background எனக்கு இப்போ பிடிக்கல. I don't like it. I'm going to change it after a while. But before that, this is how I'm going to keep it. And இந்த part அப்படி தான் இந்த green side நான் அடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் இந்த சும்மா தான் இந்த கலர் எல்லாம் I will change it. இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் இது வரைக்கும் இவ்வளோன்னு செஞ்சு வச்ச பிறகு I was just rushing it. எப்படி கடைசியாக அது இருக்கும், அந்த எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னுட்டு தான் நான் I'm just going to
stick to this plan. Like, go ahead and do it and let me see how that looks. இப்போ நான் வந்து இந்த thermocol pieces, இந்த landscapes, இந்த paper landscapes எல்லாத்தையும் ஒவ்வொரு பிளேசஸில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். இது பேட்சியாக இருக்கிறதுனால you can just go ahead and place anywhere that you like. பிடிக்கலன்னா you can take it off. இப்போது ஒன்றும் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்து விடுறேன். இந்த இடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டீ குட் அது வச்சுருக்கேன், அந்த தேக்கு மரத்தில் உள்ள சின்ன சின்ன பிரான்ச்சஸ். Place them wherever you want the landscape to fit in. உங்களுக்கு பிடிச்சமான உங்கள் மைண்டில் இருக்க விஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து டோட்டலாக இது இப்படி தான் வருங்கிறது என்னோடய தாட்டில் இல்லை. பட் வந்து தனித்தனியாக நான் இதை பேச்சஸாக செய்யும்போதே இதெல்லாமே கலெக்டிவாக வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்கிறது மட்டும்தான் தெரியும். நான் என்னோடய விஷன் எதுவாக இருந்ததுன்னா, எனக்கு வீட்டில் எனக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு க்ரீன் கலரில் பிளான்ஸ் வச்சு ஒரு வாலில் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் வாலும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் அந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த போர்டுக்கு மேலே தான் நான் இதை ஒட்டி வச்சுட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேட்ச் வந்து அதே ஃபோம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபுட் கலரிங் கொடுத்தா இந்த மாதிரி அழகாக மாஸ் ஃபீல் கிடைக்கும். அந்த எல்லோ கலரை விட்டுருங்க, மற்ற இதை சொல்கிறேன். மற்ற ரெண்டு இந்த குட்டி பால் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் தட் டோம் லைக் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே, இது எல்லாமே நம்ம பார்த்த மாதிரி தான். பேப்பரை வந்து குவில்லிங் மெத்தடில் அப்படி பண்ணிவிட்டு கையில் வச்சு விரல்கள் இடையில் அருமையாக சுருட்டிட்டு அப்படியே ஒட்டிடுறது தான். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பீசஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கிறதுல உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த குட்டி குட்டி பேட்சஸ் அந்த எங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அதை அழகாக ஃபில் பண்ணிடலாம். இந்த கிராஃப்ட் ஒர்க், இந்த வால் கிராஃப்டோட இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோடய ஆசை தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப காலமாகவே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைவ் பிளான்ஸ் வச்சு, இல்லைனா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்னாலும் வச்சு எனக்கு ஒரு க்ரீன் வால் எனக்கு என்னோடய லிவிங் ஸ்பேஸில் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விருப்பமாகவே இருந்தது. அது ரொம்ப காலமாகவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக வேறு இருந்தது. நான் நிறைய இடத்துல வாங்குறது கூட ட்ரை பண்ணேன். சில வேளைகளில் என்னோடய மகளோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது பேக்ரவுண்ட் நல்ல க்ரீனிஷாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன். ஸோ அப்போலாம் இது எப்படியாவது ஒன்று வாங்கிடணும் அப்படி தான் இருந்தது. ஸோ ஆனால் திடீர்னு ஒரு நாள் தான் ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி சரி நம்ம இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவோம் நமக்கு இருக்கிறத வச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ பெருசாக நான் ஒன்று செஞ்சு முடிப்பேன்னு நினைக்கல. பட் இட் கேம் அவுட் வெரி நைஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் இன் தி எண்ட். நீங்களும் கூட இந்த மாதிரி நம்மளா ஹேண்ட் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், பேக்ரவுண்டு இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு செல்ஃபியெல்லாம் எடுக்கும்போது நல்லா இருக்கணும், இல்லை ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிளான் வேணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். நிச்சயமாகவே கர்த்தர் கையின் கிரியை ஆசீர்வதிப்பார். ஸோ இது எனக்கு ஃபைனலாக முடிச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு ரியல் பிளான்ஸ் மாதிரியே எனக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நான் நினச்ச மாதிரி ஒரு க்ரீன் ஃபில்ட் ஸ்பேஸ் கிடச்சிச்சு. இந்த போர்டை கூட இந்த 4 feet நான் வெட்டிடலான்னு நினச்சேன். பட் ஐ டென்ட் வாண்ட் டு கட் இட். ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் மொத்தமாக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டோமை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஓட்டியிருந்தேன். ஒரே மாதிரி இருந்தனால அதுவும் இது பாருங்க ஒரு பிளான்ட் மாதிரி ஒரு அழகாக இருக்குது. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்களா ஒரு சின்ன ஒரு ரெட் பிளான்ட் மாதிரி சைடில் அட்டாச் பண்ணியிருந்தேன். அது கூட நல்லாயிருக்கு, ஒரு க்ரோட்டன் மாதிரி. If you're living in places where there is no much greenery and you actually love nature, this will be a great way to add some color to your space and liven up that comfortable place.
By this time, I just wanted to complete the entire craft work, so I was like, I was losing sleep and I was making this, but it was worth it in the end. சில நாட்களில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தோடனே ஓகே இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து படுத்துக்கலாமே தூங்கிடலாமே அப்படின்னு நினச்சி கூட நான் வந்து இதை ஸ்டிக் பண்ணிகிட்டு இருப்பேன். இதை வந்து க்ளூ பண்ணி அதை அட்டாச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் நான் இந்த 4-5 டேஸ்க்குள்ளாடி இதை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. அதுவும் ஒரு பர் டேக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ், ஒரு 4 ஹவர்ஸ், கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு ஒரு நாளும். ஒரு ஃபோம் ஸ்பஞ்ச் எடுத்து அந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது. Adding the final touches to my wall plant craft was so satisfying. Finally, I get to see how it all looked. As the wall art is turning into something spectacular, I needed some gaps to be filled, so I went along with making some of it in a flow. I had some of these plants in hand, so I'm just making a combo plant out of it to cover some empty spaces. At the end of day 3, this is how it looked. There are still some gaps to be filled. This is where some tiny bits of landscapes come in handy. I had already made them beforehand, so no worries.
This is what I was talking about, those little patches of landscapes in the palm of my hands. Let's glue them onto the board wherever there are gaps. A moment of appreciation for my husband who helped me make this dream come true. ஆல்ரெடி குட்டி குட்டியாக செஞ்சு வச்சுருக்க இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸை அந்த கேப்ஸில் ஓட்ட போகிறோம். அண்ட் கொஞ்சம் நேச்சுரல் லுக்கிங் பேப்பர் பிளான்ஸ் செஞ்சு வச்சுருந்தேன். அதையும் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்ட்டு வச்சு பார்த்துட்டு I'm going to attach it using glue. I think this is a perfect spot for it, so I'm going to keep it there. For plant-like structures, I used foam sheets to make leafy foliages to keep it in between these moss-like structures background. In my future videos, I am going to make plenty of videos on how you can make realistic looking leaves and plants using various type of papers and foam sheets. I will make sure to list out all the materials I have used in this big plant wall in the description below.
Thank you for watching my videos. For more videos like this, more ideas such as these, please subscribe to my channel and like. Stay cheerful and stay blessed.